உங்களுக்கு கண் திஷ்டி போக்க வேண்டுமென்றால், இன்றைய தினம் அதற்கான மிக உடம்பு மேல மட்டும் இல்ல, நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற கட்டிகளை அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். உங்களுக்கு கண் திஷ்டி போக்க வேண்டுமென்றால், இன்றைய தினம் அதற்கான மிக விசேஷமான நாள் இன்று. உங்கள் கண் திஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:26க்கு, சூரிய அஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று இரவு 11:41க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:01க்கு. அதன் பிறகு விசாகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:24 11:23 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:53 4:23 வரை. ராகு கால நேரம் இன்று மாலை 5:52 7:22 வரை. யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:23 2:53 வரை. கூலிகன் மாலை 4:24 5:53 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை இரவு 11:59க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு நேர்மை, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு அலைச்சல், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கு யோகம், மகர ராசிக்கு வாழ்வு, கும்ப ராசிக்கு ஆதரவு, மீன ராசிக்கு பாசம். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள். இன்றைய நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வைத்து பிள்ளையார் பிடித்து வணங்கினால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும் என்று பார்ப்போம். மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து நீங்கள் வணங்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து அடையும். குங்குமத்தால் நம்ம பிள்ளையாரை பிடித்து வணங்கும் போது செவ்வாய் தோஷம் நீங்கும். செவ்வாய் தோஷத்தினால திருமண தாமதம் ஆகிறது, அல்லது நீங்கள் ஒரு வரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு யாராச்சும் உங்களை நிகாரிச்சாங்கன்னா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செவ்வாய்க்கிழமைகளில் குங்குமத்தால் பிள்ளையாரை பிடித்து வைத்து நீங்கள் இந்த வழிபாடு செய்துட்டு வந்தாலே செவ்வாய் தோஷம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் திருமணமும் நடைபெறும். இந்த ஒரு காரணத்தை காட்டி தடங்கள் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக வெள்ளத்தால் நீங்கள் அவரை வழிபாடு செய்வீங்க. வெள்ளத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உடம்பிலே ஏற்படக்கூடிய கட்டிகள், கொப்பளங்கள் இவைகளெல்லாம் நீங்கும் அல்லது கரைந்து போகும். உடம்பு மேலே மட்டும் இல்லை, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கட்டிகளை கூட இது கரைக்கக்கூடிய அந்த மகத்துவம் இருக்கிறது இந்த வழிபாட்டுக்கு. அடுத்தபடியாக சந்தனத்தினால் நீங்கள் பிள்ளையார் பிடித்து வழிபாடும் செய்யும் போது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சாணத்தால், பசுவின் சாணத்தால் நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழைப்பழத்தால் நீங்கள் பிள்ளையாரை பிடித்து வணங்கும் பொழுது வம்ச விருத்தி உண்டாகும். மற்றபடி நம்ம கல் வைத்து பிள்ளையாரை வணங்கும் பொழுது எல்லா காரியத்திலுமே வெற்றி கிட்டும். மண்ணால் பிள்ளையாரை பிடித்து நம்ம வணங்கும் போது உயர் பதவியை கொடுப்பார். இது கைமேல் கண்ட பலன்கள். இவைகள் எல்லாமே இதை செய்து பார்த்தவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்திருக்கு. மன உறுதியோடு இந்த வழிபாடை செய்து வாருங்கள். நிச்சயமாக பிள்ளையார் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான தடங்களையும் எடுத்து விக்னங்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக்குவார். இதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த பொருட்களை வைத்து நீங்கள் பிள்ளையாரை வணங்கி வாருங்கள். சில பேருக்கு வந்து இப்போ நம்ம மஞ்சள் சொல்லிட்டோம், குங்குமம், அப்புறம் வாழைப்பழம், சாணம், இந்த மாதிரிலாம் நம்ம சந்தனம்னா பிள்ளையார் சந்தனத்தில் பிடிச்சி உங்களுக்கெல்லாம் வந்து பழக்கம் இருக்கலாம். கல்லில் வணங்கினா கல்லில் வந்து நீங்கள் ஆலயத்திற்கு போனால் கூட அங்கே வந்து அவர் இதில் இருக்கிறார், கல் உருவத்தில் தானே இருக்கிறாரு, அவரையும் நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு இந்த பிள்ளையாரை பிடித்து நீங்கள் வணங்க வேண்டும். மண்ணில் பிடிப்பது மிகவும் சுலபம். ஆனால் வாழைப்பழத்துலனா நீங்கள் யோசிப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு. அது வந்து அந்த ஒரு வாழைப்பழத்தை பிள்ளையார் உருவம் போல அமைத்து கொள்ளுங்கள்.
செஞ்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வெல்லம் என்றால் ஒரு வெள்ளக்கட்டி எடுத்து வைத்து நீங்கள் அவரை சந்தன குங்குமம் சாத்தி அவருக்கு மலர்கள் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த உருவத்தை பற்றி அதை கணக்கா பிள்ளையார் உருவமா இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அந்த பொருளுக்கு அந்த சக்தி உண்டு. உங்களுக்கு இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலனும் உங்களுக்கு உண்டு. நம்ம சித்தர்கள் தான் இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு அது நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.